நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சகோதரர் அலிகான் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சி துவங்கும் வண்ணமாக ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடியும் இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க. நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முகமாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் அலிகான் அவர்களை தலைமையேற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சியின் துவக்க முகமாக கிராத்தோதி துவக்கி வைப்பவர் சர்புதீன், வில்லிவாக்கம் பகுதி செயலாளர். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अर्रहमानिर रहीम. मालिकि यौमिद्दीन. इय्याका नअबुदु व इय्याका नस्तईन. इहदिना सिरातल मुस्तकीम सिरातल लदीना अन्नमत अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दाल्लीन. आमीन. सदक़ल्लाहुल अज़ीम. வரவேற்புரை நிகழ்த்த மாநில ஊடக பிரிவு இணைச் செயலாளர் முகமது காசிம் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை நிகழ்த்துக்கு முன்னாடி என் கொள்கை சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது பெண்களுக்காக முன்னாடி, ஆண்களுக்கு பெண்களுக்கு பின்னாடி அப்படின்னு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அந்த ஏற்பாடு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நிர்வாகிகள், அதாவது இந்த மீடியா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் தவிர்த்து மிச்ச நிர்வாகிகள் பெண்களுக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பெண்கள் ஒவ்வொரு முறையும் புகாரா சொல்றாங்க, எங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கவங்களே தெரிய மாட்டாங்க, பெண்கள் ஆண்கள் நின்னுறாங்க அப்படின்ட்டு. ஏகவல்ல இறைவனை போற்றியும் புகழ்ந்தவனுமாக டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு தினத்தன்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் என்எம் அலிகான் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் காஞ்சி எம் ஹைதர் அலி சாஹிப் அவர்களே, எச் பில்லால் அவர்களே, எம் முகமது சலீம் அவர்களே, எஸ்கே அப்துல் கனி அவர்களே, எஸ்ஆர் நியாமத்துல்லா அவர்களே, மருத்துவர் இஸ்மாயில் அவர்களே, மலேசியா அலி அவர்களே, அஜ்மல் கான் அவர்களே, முஸ்தபா அவர்களே, அப்ரார் யாசின் அவர்களே, மேலும் இங்கு சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கும் என் கொள்கை சொந்தங்களே, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தவுடன் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நாங்கள் வருகிறோம் என்று எங்களுக்கு உற்சாகம் ஊட்டும் விதமாக
இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் தியாகு தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அன்பு அண்ணன் எஸ் ஹைதர் அலி சாஹிப் அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் ரியாஸ் அவர்களே, ஐனாவரம் ஜஹீர் ஹுசேன் அவர்களே, துறைமுகம் மீரான் அவர்களே, ஜாஃபர் அலி அவர்களே, உங்களை அனைவரையும் வருக வருகவென வரவேற்றவனாக என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அடுத்ததாக கண்டன கோஷம் எழுப்பப்படும். அதை எல்லாரும் முன்மொழியுங்க. नारे तकबीर, नारे तकबीर. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மதவெறி கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம், மதவெறி கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம், நடைமுறைப்படுத்து 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 நடைமுறைப்படுத்து, வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பு சட்டம் 1991 வழிபாடு சட்டம் 1991 ஒன்றிய அரசே நடைமுறைப்படுத்து, ஒன்றிய அரசே நடைமுறைப்படுத்து, பாசிச அரசே பாஜக அரசே, பாரதிய அரசே பாஜக அரசே, மக்களை மதத்தால் பிரிக்காதே, மக்கள் மதத்தால் பிறக்காது, இந்திய தேசம் அதை தாங்காது, இந்திய தேசம் அது தாங்காது, நீதித்துறையே நீதித்துறையே, நீதித்துறையே நீதித்துறையே, சட்ட புத்தகங்களை படித்துவிட்டு சட்ட புத்தகங்களை படித்துவிட்டு சட்டப்படி நீதி வழங்கு, சட்டப்படி நீதி வழங்கு, கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகளை எல்லாம் சட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகள் எல்லாம் சட்டப்படி வழங்காதே, சட்டப்படி வழங்காது, அண்ணல் நபி அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை அண்ணல் வழி அங்கத்தால் எழுதிய சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசாதே, குப்பை தொட்டியில் வீசாது, நீதிமன்ற மாண்புகளை எல்லாம் நீதிமன்ற மாண்புகளை எல்லாம் காலில் போட்டு நசுக்காதே, காலில் போட்டு நசுக்காது, போடாதே போடாதே, போடாதே போடாதே, கொலை செய்த பாவிகளுக்கு குனிந்து கொலை செய்த பாவிகளுக்கு குனிந்து சலாம் போடாதே, சலாம் போடாதே, நீதித்துறையே நீதித்துறையே, நீதித்துறையே நீதித்துறையே, ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை இழைக்காதே, நம்பிக்கையை இழக்காதே, ரத்து செய் ரத்து செய், ரத்து செய் ரத்து செய், குடியுரிமை திருத்த சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய், ரத்து செய் ரத்து செய், வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, போடாதே போடாதே, போடாதே போடாதே, முற்போக்குவாதிகள் மீது முற்போக்குவாதிகள் மீது பொய் வழக்கு போடாதே, பொய் வழக்கு போடாதே, நீதி வழங்கு நீதி வழங்கு, நீதி வழங்கு நீதி வழங்கு, அனைவருக்கும் சமமான அனைவருக்கும் சமமான நீதி வழங்கு நீதி வழங்கு, நீதி வழங்கு நீதி வழங்கு, திரும்பி பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, குடியுரிமை திருத்த சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, கைவிடு 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 கைவிடு, ஒன்றிய அரசு மாநில அரசு, ஒன்றிய அரசு மாநில அரசு, முஸ்லிம்கள் மீதான என்ஐஏ முஸ்லிம்கள் மீதான என்ஐஏ விசாரணை கைவிடு, என்ஐஏ விசாரணை கைவிடு, விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம், பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம், பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம், விடுதலை செய் விடுதலை
விடுதலை செய். விடுதலை செய், உடனே விடுதலை செய். 10 ஆண்டுகளுக்கு மேலாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த ஒரு முஸ்லிம் சிறைவாசிகளை சிறையில் இருக்க முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய், விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்தியா எங்கள் தாய்நாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு. சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்தியா எங்கள் தாய்நாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தும் ஆர்ப்பாட்டம். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தும் ஆர்ப்பாட்டம். நாரே தக்பீர். அடுத்த சகோதரர் பெரம்பூர் பகுதி இளைஞரணி செயலாளர் ஜாஃபர் அலி சிறப்புரை வழங்குவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கருவில் இருக்கும் சிசுவிற்கு உணவளிக்கும் ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதராம் பத்ருபூர் படை தளபதி எங்கள் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியவனாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் 1991 வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த அனைவர் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என் சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த போராட்டம் ஏன் எதற்கு என்று கூட்டம் நாம் கூட்டியிருக்கிறோம். 1992 450 ஆண்டுகால பாபரி பள்ளிவாசலை இடித்த பிறகு அங்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது. இதற்கு பிறகும் நம்மளுடைய போராட்டங்களை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் இந்த நாட்டிலே இந்து, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் அனைவரும் சமமாக பார்க்கின்றது. எல்லா மக்களும் சமமாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டுமே இரண்டாம் தர குடிமக்களாக தான் இந்த மத்திய அரசு இன்று வரை நடத்துகின்றது. பாஜக ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள், உயிர்களை இருந்தும் உடைமைகளை இருந்தும் வழிபாட்டு தலங்களை இழந்து விட்டோம். பாஜக ஆட்சியிலே இருக்கிற வரை நம்மளுக்கு எதிராக நடத்தக்கூடிய சதி திட்டங்களை எல்லாம் அவர்கள் ஒரே சதித்திலும் இஸ்லாமியர்கள் அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ் அழகாக கூறுகிறான், இந்த காபிர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் ஒளியை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தனது ஜோதியை பிரகாசப்படுத்தியே தீருவான். இந்த மார்க்கம் ஒரு காலம் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதிக்கக்கூடியது. அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறு நிறைய உணவு உண்ணாதே, பூமியில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று மனிதநேயத்தை கற்றுத்தந்த மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். 450 ஆண்டுகால பள்ளிவாசலை எடுத்து விட்டோம், ராமர் கோயிலை கட்டிவிட்டோம், இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்து விட்டோம், இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் காட்சிப்படுத்தி விட்டோம். நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய சாவக்கருடைய கூட்டம் அல்லடா, திப்பு சுல்தானின் வாரிசுகள் என்பது நிரூபிக்கிறதுக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கின்றது. ஆகவே இதே அண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஒரே ஒரு திமுக திராவிட அரசுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம். என்ஐஏ என்ற ஒரு சட்டத்தை மசோதாவை நாடாளுமன்றத்தில் கூட்டிட்டு வரும் பொழுது நீங்க அதுக்கு ஆதரவா வாக்களிச்சு அந்த மசோதாவிற்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்கினீங்க. இது தேசத்தோட நலன் என்பதற்காக நீங்க சொன்னீங்க. இதே சொல்றோம், இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் 1991 எந்த வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும். மத்திய அரசு நீங்க வலியுறுத்தணும். இஸ்லாமியர்கள் ஒன்றும் ஓட்டு வங்கிகளுக்காக இல்லை, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்கள் அதிகாரத்தில் ஏற்றிய இஸ்லாமியர்கள் உங்களை அதிகாரத்தில் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நாங்கள் இறக்கவும் செய்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு இந்திய நாட்டுடைய மதச்சார்பற்ற கொள்கையையும் இந்த நாட்டினுடைய பன்முக தன்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் சொன்னால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை தயார் செய்வோம், இந்தியாவை பாதுகாப்போம் என்று கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரம்பூர் பகுதி இளைஞரணி செயலாளர் ஜாஃபர் அலி அவர்களுக்கு நன்றி.
அடுத்ததாக அயனாவரம் என் ஜாஹீர் ஹுசேன் கண்டனரை நிறுத்துவார். பின்னாடி பெண்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருங்க. பெண்களுக்கு இடம் விட்டுட்டு கொஞ்சம் நில்லுங்க. உள்ள வர இடம் இல்லை அப்படின்னு முன்னாடி செய்தியில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்ட மசோதா 1991 ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி மத்திய அரசு இதை சரியான முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் இழந்த பாபர் மசூதி, அதுக்கு முக்கிய காரணமே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமிய அமைப்புகள் பாபர் மசூதி இடிப்பு சம்பந்தமான கண்டன ஆர்ப்பாட்டங்களை வருடந்தோறும் நடத்தினார்கள். ஆனால் ஒரு பள்ளிக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று நடத்தப்பட வேண்டியவர்கள் யாருன்னா பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள், ஜமாத் தலைவர்கள், இமாம்கள். ஆனால் பாபர் மசூதி விவகாரத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் எந்த பள்ளியும் எந்த பள்ளி நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தவில்லை. அதுபோல் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெயர் தாங்கிகள் டிசம்பர் 6 அன்று கடைபிடிக்கப்பட வேண்டிய அந்த கருப்பு நாள், துக்க நாள் என்பதை மறந்து வியாபாரத்திலும் கேளிக்கையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டும் டிசம்பர் 6 உண்மையான கருப்பு நாளாக அங்கீகரித்து எந்த விதமான கேளிக்கையிலும் வியாபாரங்களிலும் ஈடுபடாமல் அதை ஒரு துக்க நாளாக அனுசரித்திருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 கோடி முஸ்லிம்கள், 30 கோடின்னு பயந்துடாதீங்க, கவர்மெண்ட் கணக்கு 18-20 30 கோடியை தாண்டியாச்சு. 30 கோடி முஸ்லிம்கள் எதிர்ப்பு இருந்து கடையடிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்தியாவில் எந்த வேலையும் உருப்படியாக நடந்திருக்காது. ஆனால் அந்த முஸ்லிம் ஜமாத்தார்களும் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இதை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை. இதே நிலை இனி நீடிக்க வேண்டாம். இன்று நானவாபி, இன்னைக்கு நானவாபின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு அதே சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வரும். சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வந்தா பக்கத்து பள்ளிக்கு தானே வந்திருக்கு, எனக்கு என்னடா வலிக்குதுன்னு உட்காந்துட வேண்டாம். அதனால வரும் காலங்களில் ஜமாத்தை நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய ஜமாத் தலைவர்கள், முஸ்லிம் மக்கள், அடுத்து உலமா பெருமக்கள், இவர்களுக்கெல்லாம் மாநில அளவில் அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு தூங்கியது போதும், துறை எந்திரிங்க, எந்திரிச்சு கொஞ்சம் வெளியில வாங்க, ஆர்ப்பாட்ட களத்திற்கு வாங்க, ரோட்டுக்கு வாங்க. அப்படி வந்தாலொழிய நீங்கள் பள்ளிகளை பாதுகாப்பது மிக மிக கஷ்டம். டிசம்பர் 6 என்று சொன்ன உடனே ஒரு 4 நாள் பார்த்திருப்பீங்க, 1,20,000 போலீஸ் பந்தோபஸ்து, விமான நிலையம் 6 அடுக்கு பாதுகாப்பு, கோயில்ல 3 அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் வயிறு எரியும். டிசம்பர் 6 கொண்டு போயிட்டானே பிரச்சனை எப்படி இல்ல, உண்மை அது இல்ல. டிசம்பர் 6 பயன்படுத்தி சங்கிகள் எங்கேயாவது ஏதேனும் அசம்பாவித்தில் ஈடுபட்டு அதை முஸ்லிம்கள் மீது பழி சுமத்துவதை தடுப்பதற்காக தான் போலீஸ் இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. இது போலீஸுக்கு தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும். சங்கிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கான். டிசம்பர் 6 பயன்படுத்தி என்ன வன்முறை இந்த நாட்டில் ஏற்படுத்தலாம், எந்த மாதிரி வன்முறையில கட்டமைத்து விடலாம், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எப்படி சேதாரப்படுத்தலாம், கையகப்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் சங்கி கும்பல்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன. அந்த சங்கி கும்பல்களை கண்டறிவதற்காக தான் போலீஸ் இவ்வளவு கெடுபிடிகள் செஞ்சிட்டு இருக்கு. இது நம்மளுக்காக கிடையாது. இந்த கெடுபிடி அவசியம் என்பது என்னுடைய மன ஓட்டம். இது மற்றவர்களுக்கு எந்த எண்ணம் இருக்கிறது தெரியவில்லை. ஆனால் RSS காரனை கண்காணிப்பதற்காக இந்த நடைமுறைகளை சங்கிகள் போலீஸ் செய்து வரவேற்கத்தக்கது. அதே போல எல்லா விஷயங்களிலும் பின்னணியில் இருப்பது அமெரிக்காவும் இஸ்ரேல் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இந்த RSS சங்கிகள் இந்த மாதிரி மசூதிகளுக்கு எதிரான தகராறு, பிரச்சனைகள், வழக்குகள் என்று ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். நானவாபி பள்ளிவாசல் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த வாரமே
அந்த பகுதி இழுத்து மூடப்படுகிறது என்றால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட முனிசிபல் கோர்ட் வரைக்கும் சங்கிகளுடைய ஆதிக்கங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு வரும் காலங்களில் முஸ்லிம்களும் ஜமாத் நிர்வாகிகளும் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த டிசம்பர் 6 அன்றாவது கடைகளை அடைத்து தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இது போன்ற ஆர்ப்பாட்டங்களில் எந்த அமைப்பு நடத்தினாலும் சரி இது போன்ற ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய எதிர்ப்பை கடுமையான முறையில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வாஹித் தாலானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி ஐநாவரமின் ஜாகித் ஹுசைன் அவர்களே. அடுத்த கண்டன கோஷம் பெரம்பூர் பகுதி தலைவர் முனவர் அவர்கள். அதாவது கண்டன கோஷங்கள் தன்னுடைய கையை உயர்த்தி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்முடைய கண்டனங்களை தெரிவிப்போம். அவர் கண்டன கோஷம் எழுப்பும் பொழுது நம்ம அவருடைய கையை உயர்த்தி நம்முடைய எதிர்ப்பை பதிய வைப்போம். அதாவது நில்லுங்க, பிரச்சனை இல்லை, பெண்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு, அப்படி இல்லைன்னா அந்த பேரிகேடை பின்னாடி தள்ளி போட சொல்லுங்க. கூட்டம் அதிகமாயிடுச்சு பாருங்க. இந்த கோஷம் மட்டும் கொஞ்சம் எழுந்து நின்றீங்கன்னா பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் எழுந்து நின்று அப்படியே எழுந்து இருந்த இடத்துல எழுந்து நின்று இந்த கோஷத்தை நம்ம கொடுப்போம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமை ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமை ஆர்ப்பாட்டம். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. போடாதே போடாதே, கொலை செய்த பாவிகளை துணிந்து சலாம் போடாதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ரத்து செய் ரத்து செய், ரத்து செய் ரத்து செய், குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய், ரத்து செய் ரத்து செய், குடியுரிமை திருத்தத்தை சட்டத்தை ரத்து செய். சாவண கிராம தலைவர்கள். நன்றி மனோகர் அவர்களே. அடுத்ததாக தலைமை நிலை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் துறைமுகம் மீரான் கண்டன உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டிசம்பர் 6 உலக அளவிலே இந்தியாவை தலைகுனிவு ஏற்படுத்திய இந்த தினத்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சென்னை மாவட்டம் சார்பாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் எம் அலிகான் அவர்களே, உம்மை எம்மை வரவேற்று அமர்ந்திருக்கும் மாநில ஊடகத்துறை இணை செயலாளர் அகமது காசிம் அவர்களே, இந்த சிறப்பு பொது கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கக்கூடிய அண்ணன் காஞ்சி எம் ஹைதர் அவர்களே, வடசென்னை மாவட்ட செயலாளர் பிலால் அவர்களே, எம் சலீம் அவர்களே, எஸ்கே அப்துல் கனி அவர்களே, வடசென்னை மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் SR நியமத்துல்லா அவர்களே, மருத்துவர் இஸ்மாயில் அவர்களே, மலேசியா அலி அவர்களே, அஃப்ரா யாசின் அவர்களே, முஸ்தபா அவர்களே, இந்த கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்ற வருகின்றிருக்கும் எங்கள் தொப்பல்குடி உறவான தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அண்ணன் தோழர் தியாக அவர்களே, ரியாஸ் அவர்களே, ஐநாவரம் ஜாகிர் அவர்களே, ஜாஃபர் அவர்களே, இறுதியாக கண்டன உரை நிகழ்த்தும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணன் ஹைதர் அவர்களே,
அமர்ந்திருக்கும் ஐஎம்எம்கின் இமைகளை உங்கள் அனைவரும் மீதும் என் சலாத்தை உரித்தவனாக என் சிறிய துறைக பாலம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. டிசம்பர் 6, 1992 ஆண்டு நாடெங்கும் ரத யாத்திரை என்ற பெயரில் அங்கங்கு ஊர்வலம் ஏற்படுத்தி அனைத்து மாநிலத்திலும் ஜாதி விரைவை தூண்டிவிட்டு இரத்த சகதிகளாய் மனிதர் கொல்லப்பட்டு இறுதியாக 400 வருடம் வரலாற்று சிறப்புமிக்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதை வெற்றியாக கொண்டாடக்கூடிய சங்கிகளே, நாங்கள் அன்று எங்கள் தலைமை உயிர்த்தோம். தலைமையே, நாடு எங்கும் நீதிக்கு எதிராய் அநீதிக்கு எதிராய் ஊர்களும் போய் கொண்டிருக்கின்றார்கள். தலைமையே ஆணையிடுங்கள் என்று சொல்லும்போது தலைமை சொல்லிச்சு, பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் பொறுமையாக இருக்கின்றான். நாங்கள் பொறுமையாக இருந்தோம். தலைமையே, இதோ அவர்கள் வந்து விட்டார்கள் உத்தரப்பிரதேசத்திலே, இதோ பாபர் மசூதி அருகில் நெருங்கி விட்டார்கள், இதோ கோபுரத்தின் மீது ஏறிவிட்டார்கள். தலைமையே ஆணையிடுங்கள், எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் தியாகங்கள் செய்து எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற போது, ஒருவனை அடிப்பது வீரன் அல்ல, அவனை அடிக்க தெரிந்தும் அமைதி காப்பதுதான் வீரன். தலைமை அன்றும் சொன்னது, பொறுமையாக இருங்கள், நீதி இருக்கிறதல்லவா, நீதி நம்புவோம். ஒரு நாடு வளம் பெற, ஒரு நாடு நலம் பெற, ஒரு நாடு வல்லரசாக போர் முனை, ஏர் முனை, வயக்காட் முனை, ஏர்முனை 3 முனைகளும் மிகவும் கூர்மையாக இருக்க வேண்டும். இங்கு போர் முனையிலே மதங்களை இழிவுபடுத்திவிட்டு மனித ரத்தங்களை குடிக்கக்கூடிய போர் வீரர்கள் உள்ள நுழைந்து சங்கிகளுக்கு ஆயுத பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தலைமையே, போர் முனை நம்பி பயனில்லை. ஏர்முனை, இதோ இந்த ஸ்ரீநகரத்திலிருந்து தலைநகரத்திலே அம்பலமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஏர்முனை இந்த ஆட்சியாளர்களால் கபலீகரம் செய்யப்பட்டது. பேனாமுனை, பேனாமுனை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? இதோ சைனா நம் மீது போர் தொடுத்து விட்டான், இதோ பாகிஸ்தானை மீது போர் தொடுத்து விட்டான், இந்திய இளைஞனே எந்திரி என்று உரைக்கக்கூடிய பேனாமுனை இன்று சங்கிகளுக்கு சலாம் விட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிதாக மனிதர்கள் யாரையுமே சுய சிந்தனை படுத்த விடாமல் அடுத்தடுத்து ஒரு சட்டம், இதோ பாபர் மசூதி, இதோ இந்த மசூதி, இதோ அந்த சட்டம், இதோ குடியுரிமை சட்டம் என்று அனைத்து சட்டங்களையும் போட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களையும் மடையர்களாக்கி கொண்டிருக்கின்றது மத்தியில் ஆளும் அரசாங்கம். புதிதாக இங்கு போடப்பட்டிருக்கின்றது குடியுரிமை சட்டம். யார் யார் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள்? கையவன் கோவில் காலியாக இந்த நாட்டுக்கு வந்திரையாக வந்தவர்கள் நாங்கள். இல்லை சகோதரர்களே, இதோ உலகத்தை ஆண்ட வெள்ளைக்காரன் இந்தியா வரும்போதோ இல்ல ஏசியன் கண்ட்ரி வரும்போதோ நொங்குயில் இருக்கும் ஒரு கல்லறைக்கு சென்று முத்தமிடுகிறானே பாதுஷா. யாற்று வந்த பாதுஷா பல நாள் பட்டினியிட்டு ஆங்கிலனை ஏற்ற ஒரே காரணத்துக்காக, குடிக்க தண்ணீர் கொடுக்காமல் ஆங்கிலனை துரத்த ஒரே காரணத்துக்காக, அவனை பட்டினி போட்டு ஆங்கிலனை வேட்ட வேண்டிய ஒரே காரணத்துக்காக அவனை நிராகரிப்பை நிறுத்தி தாகத்தில் இருக்கும்போது தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தார்கள். இதோ தண்ணீரை பருகிக்கொள் என்று மூடிய துணியை விரித்த போது தன் ஆசியா வளர்த்த 2 மகன்களின் தலைகளை அறுத்து அது இருந்தது. அந்த பாதுஷாவின் பிள்ளைகளை நாங்கள் ஒரு பதில் சங்கி கட்டப்பட்டோம்.
யார் யார் அந்நியன்? யார் அந்நியன்? ஒரு சங்கிகளாய் காட்ட முடியுமா இந்திய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் லிஸ்டில்? ஒருவரை காட்ட முடியுமா? தலைகள் அடிக்கப்பட்டு, கைகள் வெட்டப்பட்டு, முதுகில் குத்தப்பட்டு, தலைக்கு மேலே துப்பாக்கி வைத்துக் கொண்டு நீ ஆங்கிலேயருக்கு அடிப்படையா போகிறாயா இல்லையா என்று சொன்ன போது 100 ஆண்டு நாய்களாய் வாழ்வதை விட ஒரு நாள் இந்த புலியாக வாழ்வேன் என்று வைத்த திப்பின் பிள்ளைகள் நாங்கள். அஞ்சுவதும் அடிப்படைவதும் அல்லாஹ் ஒருவனுக்காகவே தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம், தலைமைக்கு கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைமை எங்களை தள்ளிவிடவில்லை. அன்பு சகோதரர்களே, என் தொப்பல்குரிய உறவுகளே, மாற்று மத சகோதரர்களே, நன்றாக அஞ்சித்து பாருங்கள். 1995க்கு முன்னால் எங்கேயாவது குண்டுடிக்கப்பட்டிருக்கிறா? 1990க்கு முன்னால் எங்கேயாவது மலக்கலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறா? இந்த நாடு நாசமாக வேண்டும் என்றால் மதக்கலம் வர வேண்டும், நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் நாங்கள் நினைக்கிறோம், இந்து சபை நினைக்கின்றது. ஆனால் பார்மிசை பிடித்தவர்கள் அப்படி நினைப்பதில்லை. அடுக்கடுக்காய் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு முஸ்லிம்களை முடக்கி விடலாம், இந்துக்களை ஒடுக்கி விடலாம், தலித்துகளை தட்டி விடலாம், செட்டியார்களை துரத்தி விடலாம், முதலாளர்களை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சங்கிகளே, நாங்கள் பொறுமையாக இருப்பது காரணம் என்ன தெரியுமா? சங்கிகள் அவ்வளவு இந்துக்கள் அல்ல, இந்துக்கள் யாரும் சங்கிகள் இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். என் தப்பல்குரிய உறவுகள் இந்துக்கள், என் மாமன் மச்சான்கள் இந்துக்கள். பாபரி மசூதி எடுக்கப்பட்ட போது ஒரு பிள்ளையிடம் கேட்டார்கள், இந்த பாபரி மசூதி இடித்துவிட்டு உனக்கு பிடித்த கிருஷ்ணர் கோயிலை கட்டலாமா என்று கேட்ட போது, பாபர் மசூதி எப்படி இருக்கும் என்று கேட்ட அந்த குழந்தை, பாபர் மசூதி தாஜ்மஹால் மாதிரி இருக்கும், தாஜ்மஹாலை இடித்துவிட்டு ஒரு கிருஷ்ணன் கோயிலை கட்டுவதை நான் விரும்பவில்லை என்று அந்த என் சகோதரி இந்து சகோதரி சொன்னாலே அதுதான் இந்தியா. விட்டோம், எல்லாம் அணிந்து விட்டோம். இருக்க போகிற 3% மக்கள் நீங்க எதை கொண்டு வாழ்வீர்கள்? எதை கொண்டு நீங்க உண்ணுவீர்கள்? போர் முனையும் வீணாகிவிட்டது, ஏர்முனையும் வீணாகிவிட்டது. பேனா முனையே நீங்களாவது கொஞ்சம் தெளிவாக இருப்பீர்கள் என்றால் நீங்களும் இப்படிதான் இருக்கின்றீர்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம், உலகத்துறையே நாங்கள் நீதியை நம்பினோம், நீதியை வரவேற்றோம். ஆனால் இந்த பாபர் மசூதி இடிக்கக்கூடிய விஷயத்தில் இந்தியாவில் கலானாக இருந்த அத்துவானி இன்று எந்த நிலைமையில் இருக்கின்றார் புரிந்து கொள். நீதி அளித்த நீதிபதியே, நாளைக்கு நீ அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். உன் பிள்ளைகள், உன் மனைவிகள் இதோ ஒரு சமுதாயத்தை ஏமாற்றி, இதோ ஒரு வர்க்கத்தை ஏமாற்றி ஒரு எம்பி பதவி பெற்ற நீதிபதியின் பிள்ளைகள், நீதிபதியின் வாரிசுகள் என்று உங்களை மக்கள் கேவலமாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு எம்பி பதவிக்காக ஒரு நீதியை நீ விட்டுக் கொண்டிருக்கின்றாய். பாபர் எந்த மசூதி இடிக்கவில்லை, பாபர் இடித்த மசூதியில் எந்த கோயிலும் இல்லவில்லை. அப்ப என்ன இருக்கு நீ கொண்டாய்? ஒரு எம்பி பதவி தானே, எத்தனை காலம் நீ எத்தனை காலம் இருப்பாய்? ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், ஒவ்வொரு இரவும் மரணத்தின் உத்திக்கையே. நீயும் ஒரு நாள் மடிவாய். கண்டிப்பாக சொல்லுகின்றேன், அநீதியாய் தீர்ப்பு கொடுத்த நீதிபதியிலே நாளைக்கு உங்கள் வாரிசுகள் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்று அனைத்திலுமாக உழைத்ததற்கு நன்றி விடைபடுகின்றேன். வாஹிதா வனால் ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி துறைமுகம் மீரான் அவர்களே. அடுத்ததாக தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் தொப்புள் கூடிய உறவு தோழர் தியாக அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்.
சரி முடிச்சேன் என்ன பேசுங்க 5 நிமிஷம். பாப்ரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நடத்துகிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிற அமைப்பின் மாநில தலைவர் தோழர் ஹைதர் அலி அவர்களே, இங்கே உரையாற்ற இருக்கிற தோழர்களே, திரளாக திரண்டிருக்கிற அன்பு தாய்மைகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். 92ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் பாபர் மசூதியை RSS கும்பல் இடித்து நொறுக்கியது. அதற்கு பிறகு 30 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது குழந்தைகளாக இருந்திருப்பீர்கள் உங்களிலே சிலர், இன்னும் சிலர் பிறந்திருக்கவே மாட்டீர்கள். எனவே அந்த கொடுமையை, நெஞ்சம் மறக்காத அந்த வஞ்சகச் செயலை நம் குழந்தைகளுக்கு, இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கொடுமைக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. நீதி கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த கொடுமைக்கு மேல் கொடுமையாக அந்த மசூதி இடம்பெற்றிருந்த இடத்தில், ஒரு வரலாற்று நினைவு சின்னம் இடம்பெற்றிருந்த இடத்தில் நீதிமன்றமே அதை இடித்தது குற்றம் என்று அறிவித்துவிட்டு குற்றவாளிகள் கையிலேயே அந்த இடத்தை ஒப்படைத்து ராமர் கோயிலை கட்டிக் கொடுங்கள் என்று அரசுக்கு ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அரசுக்கு முறையாக நினைவுபடுத்துகிறோம். பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பே 91 செப்டம்பரில் அன்றைய நரசிம்மராவ் அரசாங்கம் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்புக்கான சட்டத்தை இயற்றியது. அந்த சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் பாபர் மசூதி, ராமர் ஜென்ம பூமி என்ற சிக்கல் நீதிமன்ற விசாரணையில் இருந்தது. ஆனால் அந்த நீதிமன்ற விசாரணை என்பது இது பாபர் மசூதி இடம்பெற்ற இடம் இதற்கு முன்பு யாரிடம் இருந்தது என்பதற்கான விசாரணை அல்ல. சரியாக அயோத்தியில் பாபர் மசூதி இடம்பெற்ற இடத்தில்தான் ராமர் பிறந்தாரா என்பது பற்றிய வழக்கம் அல்ல. அது ஒரு நிலப்பிரச்சனை. வக்ஃப் வாரியத்திற்கும் ராம ஜென்மபூமி அறக்கட்டளைக்குமான பிரச்சனை. இந்த நிலப்பிரச்சனை இருக்கும்போதுதான் இந்த நிலப்பிரச்சனைக்கு நீதிமன்றத்தில் முறையாக தீர்வு வேண்டிய தேவைக்கு இந்த சட்டம் தடையாக வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டம் இந்த ஒரு சிக்கலுக்கு பொருந்தாது என்று எழுதினார்கள். எனவே பாபர் மசூதிக்கு விதிவிலக்கு கொடுத்து விட்டார்கள், அதை இடித்து விடலாம் என்று பொருள் இல்லை. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் எந்த வழிபாட்டு தலம் என்ன மதத்தினர் கையில் இருந்ததோ அதை வேறு மதத்தினருக்கு மாற்றிக் கொடுக்க முடியாது என்பதுதான் சட்டம். நிலப்பிரச்சனைக்காக விலக்களிக்கப்பட்ட இடமே தவிர மத பிரச்சனைக்காக விலக்களிக்கப்பட்ட இடம் அல்ல. அப்படியானால் 92 டிசம்பர் 6 அன்று அவர்கள் ஒரு குண்டை வைத்து வெடிக்க செய்யவில்லை. தொடர்ந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொலைக்காட்சிகளின் கண்கள் பார்த்திருக்க, சட்டம் போட்ட பிரதமர் நரசிம்மராவ் தில்லியிலே உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்க, கூப்பிடு தொலைவிலே ஆக்ரா கண்டோன்மெண்டிலே ராணுவம் காத்திருக்க, எந்த தடையுமே இல்லாமல் அவர்கள் சூலாயுதங்களை கொண்டு, கோடாரிகளை கொண்டு அங்குலம் அங்குலமாக உடைத்தெடுத்தார்கள் பாபர் மசூதியை.
பிற்காலத்திலே உள்துறை அமைச்சராக பிரதமராக வரப்போகிறார் என்று கருதப்பட்ட லால்கிருஷ்ண அத்வானி, மத்திய மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி, இவர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றார்கள், யாரும் தடுக்கவில்லை. அன்றைக்கு ஊபியினுடைய முதல்வராக இருந்த கல்யாண் சிங் உச்ச நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்தார், கரசேவையின் போது பூஜை நடைபெறுமே தவிர பாபர் மசூதிக்கு எந்த சேதமும் ஏற்பட அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்தார். முரளி மனோகர் ஜோஷியினுடைய தோளிலே ஏறி உமா பாரதி கும்மாளமிட்டார் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில். இந்த கொடுமை சட்டப்படி நடந்ததா? இதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? நீங்கள் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்திலிருந்து இந்த சிக்கலுக்கு அளித்த விலக்கு என்பது இதை இடித்துக் கொள்ள உங்களை அனுமதிக்கவில்லை. இடித்தது குற்றம் என்று லிபரான் ஆணையம் கூறிவிட்டது, இடித்தது குற்றம் என்று உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது. பாபர் மசூதி வழக்கில் 2019 இறுதி தீர்ப்பு வழங்கியவர்கள் ரஞ்சன் கோகாய் உள்ளிட்ட குழுவினர் ஆயம் அவர்களும் சொன்னார்கள், இது கொடிய குற்றம், ஹீனஸ் கிரைம். ஆனால் இந்த குற்றத்திற்காக எத்தனை பேர் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள்? யாரை சிறையிலே அடைத்திருக்கிறார்கள்? எதுவும் இல்லை. நண்பர்களே, நான் இந்த நேரத்தில் ஒன்றைத்தான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 92 நடந்த அந்த நிகழ்வுக்கு இந்த 2022 வரைக்கும் அதே டிசம்பர் 6 நாம் கூடுகிறோம். பாபரி மஸ்ஜிதை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்று முழக்கம் எழுப்புகிறோம். நடந்த கொடுமைக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களை நீங்கள் ஒடுக்கிவிட முடியாது என்று எதிர்ப்பு குரல் கொடுக்கிறோம். ஒரு தலைமுறை மறைந்தால் அடுத்த தலைமுறை இந்த நீதிக்கான போராட்டத்தை தொடரும் என்று உறுதி ஏற்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி நமக்கு முன்னாலே எழுகிறது. நம்மில் பலருக்கு வெளியில் சொல்லாமலே மனதிற்குள்ளே ஒரு ஐயம் இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், நாம் சிறுபான்மையாக இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலே சென்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலின் போது அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அந்த மக்களிடம் கேட்டார், 80 விழுக்காடு இந்துக்கள், 20 விழுக்காடு முஸ்லிம்கள், முஸ்லிமா இந்துவா யார் பாதுகாக்கப்பட வேண்டும்? இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். முஸ்லிம்களை பாதுகாப்பது என்றால் அதனுடைய பொருள் இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கிற ஒரே ஒரு மாநிலம் காஷ்மீர். காஷ்மீருக்கு பாகிஸ்தானிய பின்னணி இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த சிறுபான்மையினருக்காக நீங்கள் வாக்களித்தால், அல்லது சிறுபான்மையினருக்கு யாரெல்லாம் உரிமை கொடுப்பதாக பேசுகிறார்களோ அவர்கள் இந்துக்களே ஆயினும் அவர்களுக்கு வாக்களித்தார், அது 80 விழுக்காடு இந்துக்களுக்கு எதிரானது. இதை சொல்லி வாக்கு கேட்டவரால் வெற்றி பெற முடிந்தது. இந்தியாவில் தமிழ்நாட்டிலே இந்த பருப்பு வேகாது, ஆனால் வேகக்கூடிய பல இடங்கள் இருக்கின்றன. இதை சொல்லி அவர்கள் பெரும்பான்மையை திரட்டிக் கொள்ளுகிறார்கள். காசியிலே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், தமிழ் சங்கமம் என்று. தமிழ்நாட்டிலிருந்து அரசு செலவில் RSS தேர்ந்தெடுத்த மாணவர்களை, இளைஞர்களை கூட்டி போகிறார்கள். தமிழ் சங்கமம் முடிந்தவர்கள் திரும்பி வரவில்லை. அவர்களை அயோத்திக்கு அழைத்துக் கொண்டு போய் புதிய ராமர் கோயிலை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கோயில் கோயிலாக போகிறார் நாட்டினுடைய பிரதமர். இந்துக்களே கண்டிக்கக்கூடிய அளவுக்கு கோயிலுக்குள்ளே போய் ஷூட்டிங் நடத்திவிட்டு வருகிறார். அந்த கோயிலுக்குள்ளே கேமரா கொண்டு போகக்கூடாது, இவருக்காக உள்ளே போகிறார்கள். முழுக்க முழுக்க மதவெறி அடிப்படையில் நடத்துகிற இந்த அரசியலை வெறும் சிறுபான்மையாக இருக்கிற நாம் எப்படி வெல்ல முடியும்? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்தாலும் வெல்ல முடியுமா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சமயச்சார்பின்மையிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனநாயக சக்திகளை ஆதரிக்கக்கூடிய மக்களும் சேர்ந்தாலும் வெல்ல முடியுமா? இங்கேதான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே நாம் சிறுபான்மை என்பது நமக்கு இருக்கிற ஒரு மயக்கம். ஏன்
பாபர் மசூதியை இடித்த கூட்டம் அவர்கள்தான் இந்த நாட்டில் உண்மையான சிறுபான்மையினர். பார்ப்பனர்கள் அவர்களுடைய நலனுக்காக இதனை இடித்தார்கள். ஒன்றுமில்லை, மிக அண்மையிலே அவர்கள் ஒரு இடஒதுக்கீட்டு திட்டம் கொண்டு வருகிறார்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், EWS என்று. பொருளியலிலே நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு. மாதம் 66,000 சம்பாதிக்கிறவன் தான் ஏழை, அந்த ஏழைக்கு இடஒதுக்கீடு. அந்த ஏழையிலே தலித்துண்டா? இஸ்லாமியர்களே நவாபுகள் மட்டும்தான் உண்டு, வேற யாரும் கிடையாது. அவர்களுக்கு தான் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. லெப்பை கிடையாது, மரைக்காயர் கிடையாது, பிற்பட்டவர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஏனைய பிற்படுத்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள், பறையர், பல்லர், சக்கிலியர், இவர்கள்லாம் ஏழைகள் இல்லையா? இவர்களை ஒதுக்கிவிட்டு பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள். சமூகத்திலும் கல்வியிலும் பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய அந்த உறுதியை, மண்டல் குழு பரிந்துரையை செயல்படுத்தியதன் மூலமாக விஸ்வநாத் பிரதாப் சிங் இயற்றிய அந்த ஆணையை எதை சொல்லி மீறுகிறார்கள்? ஏழைகள் என்று சொல்லி மீறுகிறார்கள். அவர்கள் ஏழைகள் அல்ல. உண்மையில் அவர்கள் சொல்ல தவறியது என்னவென்றால், நாங்கள் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் ஏழைகளுக்கு என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே பார்ப்பனர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு என்ற திட்டத்தை உச்சநீதிமன்றம் இந்திரா சாணி வழக்கிலே தூக்கி எறிந்தது வெளியே. எனவே இப்போது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். எனவே மோடி யாருக்காக ஆள்கிறார்? அனைத்து இந்துக்களுக்குமா? இல்லை, சேரியிலே வாழ்கிற இந்துக்களுக்காக அல்ல, நிலத்திலே பாடுபடுகிற உழவர்களாகிய இந்துக்களுக்காக அல்ல. பாஞ்சாலத்து உழவர்கள் போராடி இவரை பணிய வைத்தார்களே, அந்த பாஞ்சாலத்து உழவர்களுக்காக அவர் ஆட்சி நடத்துகிறார். தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை எதிர்த்து அனைத்து இந்திய அளவில் தொழிலாளர்கள் போராடினார்களே, அந்த தொழிலாளர் இந்துக்களுக்காக இவர் ஆட்சி நடத்துகிறார்? இல்லவே இல்லை. இந்துக்கள் என்ற பெயரில் பார்ப்பனர்களுக்காக, பனியாக்களுக்காக, தொழில் வளர்ச்சி, சப்கோ விகாஸ் சப்கே சாத், எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு என்று அவர் அரவணைத்துக் கொண்டிருப்பது அம்பானிகளையும், அதானிகளையும், அகர்வால்களையும் மட்டும்தான். அவர்களது செல்வம் வானலாக பெருகிக் கொண்டிருக்கிறது. நாட்டில் வேலையின்மை, ஏழ்மை பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த உண்மையை எல்லாம் உணர்ந்தால் நாம் சிறுபான்மை அல்ல. தமிழ்நாட்டிலே மதவழி சிறுபான்மையாக இருக்கலாம். நாம் தமிழர்கள் என்றால் இனவழி நாம் தான் பெரும்பான்மை. நாம் பெரும்பான்மையாக நிற்கிறோம், பெரும்பான்மையரோடு இணைந்து நிற்கிறோம். ஏனென்றால் அவர்களது நோக்கம் ஒரு மசூதியை இடிப்பது மட்டுமல்ல. மசூதியை இடித்த போதே அவர்கள் சொன்னார்கள், அடுத்தது இடிக்க வேண்டியது இடஒதுக்கீட்டை என்று சொன்னார்கள். அவர்களது குறி சமூக நீதியை ஒழித்து கட்ட வேண்டும். அவர்களது குறி இந்தியை, சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும். அவர்களது குறி அனைவருக்குமான கல்வி என்பதை மறுத்து சிறுபான்மையினர் மட்டும் கல்வி கற்கிற பழைய சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அவர்களது குறி தொழிலாளர்களை ஒடுக்கி, உழவர்களை ஒடுக்கி, பெண்களை நசுக்கி ஒரு சிறுபான்மை கூட்டத்தினுடைய நலன்களுக்கு ஆட்சி புரிய வேண்டும். இதற்கு அவர்கள் கையாளுகிற ஒரு யுக்தி இந்த ராமர் கோயில். இதை காட்டித்தான் அவர்கள் இந்தியா முழுவதும் 24 வாக்கு திரட்டலாம், 25 RSS நூற்றாண்டு தினத்திலே இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்கலாம் என்று கனவு காண்கிறார்கள். பிறகு மொழிவழி மாநிலங்கள் இருக்காது. பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்த போதே நீதிபதிகளிலே ஒருவர் சொல்கிறார், இந்த இடஒதுக்கீடு அனைத்தையும் மறுபரிசீலனை செய்கிற காலம் வந்துவிட்டது. இந்த நாட்டில் அரசமைப்பு சட்டத்தின் 25வது உறுப்பு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், சமய சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது. சமய சுதந்திரம் என்றால் என்ன? நீங்கள் விரும்புகிற சமயத்தை கடைபிடிக்கலாம், என்னை போல் எந்த சமயத்தையும் கடைபிடிக்காமலும் இருக்கலாம். நீங்கள் என்ன சமயம் என்பதை காட்டிக் கொள்ளலாம். நீங்கள் என்ன சமயமோ அந்த சமயத்தை அடுத்தவர்களிடம் பரப்பலாம்.
ரைட் டு பிராக்டிஸ், ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொபகேட். அதுதான் மத சுதந்திரம். இதை மீறி 10 மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருகிறார்கள். நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் சொல்கிறார், இந்த மனசாட்சிக்கான சுதந்திரத்தை பாதிக்காத விதத்தில் மதமாற்றங்களை தடை செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் மெல்ல மெல்ல RSS சிந்தனை உள்ளவர்களை நீதிபதிகள் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பெரும்பாலும் பார்ப்பனர்கள், அந்த பார்ப்பனர்களும் கூட மனசாட்சியோடு இருக்கிறவர்களை கழித்து கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு போனால் உச்சநீதிமன்றம் RSS நீதிமன்றமாக இருக்கும். மூவண்ண கொடி பறக்கும், காவி கொடி நீதிபதிகளின் நெஞ்சிலே உயர்ந்து நிற்கும். அப்படியானால் எங்கே போய் நீதி தேடுவது? மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கை சூதகமானால் எங்கு போய் மூழ்குவது? நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறுகிற வாய்ப்பு நமக்கு இருக்க. ஆக எல்லா வகையிலும் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களான உழைக்கும் மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை நசுக்கி ஒடுக்கி இவர்களது தலையின் மேல் ஒரு இந்துத்துவ ஆட்சியை, பார்ப்பனிய ஆட்சியை நிறுவ துடிக்கிறார்கள். ஜெர்மனியிலே ஹிட்லர் செய்ததை, இத்தாலியிலே முசோலினி செய்ததை, ஜப்பானிலே டோஜோ செய்ததை, ஸ்பெயினிலே அந்த நாட்டுடைய சர்வாதிகாரி பிராங்கோ செய்ததை இந்த நாட்டிலே நிறைவேற்றுவதற்காகத்தான் மோடி மற்ற வகைராக்கள் துடிக்கிறார்கள். இதற்கான தொடக்கம்தான் இந்த மசூதி இடிப்பு என்பது. இவர்கள் இன்னும் பலவற்றை, நீங்க சட்டத்தை எல்லாம் பற்றி அவர்கள் கவலையே பட மாட்டார்கள். தமிழ்நாட்டிலே 30 ஆண்டுக்கு மேல் சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர் என்பதற்காகவே விடுதலை மறுக்கப்படுகிறது. பில்கிஸ் பானு வழக்கில் சட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்கு முன்விடுதலை கொடுத்து அவர்கள் ஒழுக்கமானவர்கள், ஏனென்றால் அவர்கள் பிராமணர்கள் என்று அறிக்கை கொடுக்கிறார்கள். எந்த சட்டம் நம்முடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாத்துவிடும்? எந்த சட்டம் இருந்தாலும் அந்த நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான விழிப்பு நமக்கு வேண்டும். நாம் இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில், தமிழ்நாட்டின் முற்போக்கு ஆற்றல்களோடு, விடுதலை ஆற்றல்களோடு, தேசிய ஆற்றல்களோடு, சமூக நீதி ஆற்றல்களோடு, உழைக்கும் மக்களோடு ஒன்றுபட்டு நின்றால் நாம் பெரும்பான்மை, அவர்கள் சிறுபான்மை. அந்த சிறுபான்மைக்காக நிற்கிற RSS பாஜகவை மோதி கும்பலை விரட்டி அடித்துவிட்டு இந்த தமிழ்நாட்டின் சமூக நீதி மண்ணை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.